திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், வெள்ளம் நீங்குதையா எனக்கு, வெள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. ஆமென், அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்கு நாம் அவரிலே நிலைத்திருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாதது போல நாமும் அவரில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம். இந்த நாளிலே திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், மகத்துவர், செயல்களில் வல்லவர். பெருமையாய் நாங்கள் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். கடந்து செல்லும்போது நிறைவாய் கடந்து செல்ல, உம்முடைய வார்த்தையோடு கடந்து செல்ல, ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வானமண்டலத்தின் சேனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதமாக்கி செபிக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டார். அநேகர் ஊழியம் செஞ்சாங்க, ஸ்தேவானும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாருக்கும் செய்ததை சொல்லிக் கொண்டிருக்கும் போது மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறார். இந்த மாலை வேளையில யாருடைய வாழ்க்கையில தேவன் எழுந்திருப்பார் என்றால், எந்த ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்துவானோ அவருடைய வாழ்க்கையில என் தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க என் தேவன் எழுந்தருளுகிறார். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் எழுந்தருளும் போது எனக்கு ஒத்தாசையாக அவர் எழுந்தருளுவார். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் எழுந்தருளும் என்று இந்த பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் என் தேவன் வாசமாக இருக்கிறீர். அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரிப்போமாக. என்னை பாவத்திலிருந்து என்னை மீட்ட நாமம், பாவ மன்னிப்பை கொடுத்த நாமம், என்னை பரிசுத்தப்படுத்தின நாமம், என்னை சுத்திகரித்த நாமம், என்னை நீதிமான் ஆக்கின நாமம், நித்திய ஜீவனை கொடுத்த நாமம், பிதாவோடு என்னை நித்தியமாய் வாழ செய்கிற நாமம். அந்த அவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்த நாமம், விடுதலை தந்த நாமம், பாவத்திலிருந்து ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த நாமத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அடிமைத்தனத்திலிருந்து எங்களை உம்முடைய நாமத்தினாலே நீர் மீட்டெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களில் பார்க்கும்போது தேவன் பூமியை பார்க்கிறார். பூமியானது மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது, கொடுமை நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவர் பூமியை அழிக்க திட்டம் பண்ணினார். இந்த நாளிலும் நோவாவின் நாட்களைப் போலதான் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அநேக காரணம் அதில் இருக்கு. அதில் ஒரு காரணம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் பூமியை பார்க்கும்போது அன்றிருந்தபடிதான் இன்றும் பூமியானது சீர்கெட்டதாய் கொடுமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆனாலும் அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறபடினால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, நாம் பார்ப்பது அவருடைய கிருபை, நம்மை நடத்துவது அவருடைய கிருபை. அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை தேவி
வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமதாரும் இல்லை. இகமதில் வேறமதாரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே, வாரும் என்று. ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே, வாரும் என்பே. சீயோனிலே பாருணகார் நாயகனே சுதாம் வெளிப்படுவார். சீயோனிலே பாருணகார் நாயகனே சுதாம் வெளிப்படுவார். கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். 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 கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய கிருபை உணர்ந்தவர்களாக நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை கர்த்தாவே. எங்களுடைய பணமோ எங்களுடைய ஞானமோ எங்களுடைய வேலையை எங்களை மட்டுமாய் நடத்தி வரவில்லை. என் தேவன் எங்களோடு கூட இருந்தபடினால், உம்முடைய கிருபை எங்களை தாங்கினபடினால் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தீர். சரீர சுகத்தை தந்தீர், பலனை தந்தீர், சந்தோஷத்தை தந்தீர், விடுதலை தந்தீர். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை இதே, இது தேவ கிருபை இதே. நாள்தோறும் எங்களை நிற்க பண்ணினது உம்முடைய கிருபை கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று என் தேவன் எங்களுக்கு எங்கள் மீது மனம் இறங்கி உம்முடைய கிருபையினால் இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவனால் எங்களுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், யாக்கோபுக்கு தன்னுடைய தாய் சொல்லி அனுப்பினாங்க, உன்னுடைய அண்ணனுடைய கோபம் தீரும் மட்டும் நீ போய் என்னுடைய தம்பி இடத்துல இரு, லாபான் இடத்துல இரு என்று சொல்லி அனுப்பினார்கள். நாட்கள் கடந்தது. ஆண்டவரும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார், நீ போ, மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி. ரெபேக்காளுடைய வார்த்தை அதுக்கப்புறம் தேடி பார்த்தால் கிடைக்காது, ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள், நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள், நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே
வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆண்டவரே. கர்த்தாவே, சாராளுக்கு நீர் சொன்னீர், அடுத்த உற்பத்தி காலத்திட்டத்தில் நான் வருவேன், அப்பொழுது நீர் ஒரு குமாரனை பெற்றிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை அது நிறைவேறினது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது தாமதிக்காது, அது காலம் தாமதிக்காது ஆண்டவரே. அது கர்த்தர் குறித்த நேரத்திலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணினதை ஆண்டவரே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானானே. இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் என்னென்ன வாக்கு கொடுத்தீரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், 400 வருடம் கழித்து உங்களுடைய சந்ததியார் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள். வாக்குத்தத்தம் தடை போல காணப்பட்டது. செங்கடல் பின்பதாக பார்வோன் தேவன் செங்கடலை பிளந்த தண்ணீரை பிரித்து அந்த தண்ணீரை வட்டாந்தரையாக்கி சமுத்திரத்தை ஒதுக்கி பிளந்த தண்ணீரை மதிலாய் நிற்க பண்ணி நம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது கால தாமதமாகாது. அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அது நிச்சயமாய் நிறைவேறுகிறது. அந்த தெய்வத்தை துதித்து ஆராதனைக்குரியவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனை நாயகர், ஆராதனை நாயகர்.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆராதனைக்குரியவராக இருக்கிறதற்காய் நன்றி, ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு உமக்கு நாங்கள் ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். மூத்த போதகருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மூப்பர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அநேக காரியங்களை 6 நாட்கள் படைத்து 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். இந்த 31வது வசனத்தை நாம் பார்க்கிற போது அவர் படைத்த எல்லாவற்றையும் அப்படியே பார்த்தாராம். ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தார். ஒவ்வொன்றையும் படைக்கிற போது பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் நன்றாய் மாற்றுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கிற போது அதே அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட ஒரு பூமியை ஆண்டவர் மிகவும் நன்றாய் மாற்றினார் என்று பார்க்கிற போது பூமியை குறித்து 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை, வெறுமையாக இருந்த பூமியை, இருள் நிறைந்த இந்த பூமியை ஆண்டவர் மிகவும் நன்றாய் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்திலே நம்மளை பார்த்து யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சில நேரங்களில் ஸ்பான்டைனியஸாக நம்ம சொல்கிறோம் சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானித்து யோசித்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு நோட் வச்சு எழுதுனா ஏகப்பட்ட விஷயத்தில் என்னதான் இருக்குது. இந்த 2வது வசனத்தை போல ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது போல நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இல்லாதது போன்று இருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியை மிகவும் நன்றாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி ஆண்டவர் நிச்சயமாக படைத்த போது இது ஒழுங்கின்மையாக இருந்திருக்க முடியாது, இருள் நிறைந்ததாக இருந்திருக்க முடியாது, வாய்டா இருந்திருக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருந்திருக்க முடியாது. அதற்கு காரணங்கள் அநேகம் இருக்கிறது. எசேக்கியேலிலே பிசாசானவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் நான் போக விரும்பல. அந்த ஒழுங்கின்மையாக இருந்த, வெறுமையாக இருந்த, இருளாக இருந்த இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி மிகவும் நன்றாய் மாற்றினாரோ, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையை நன்றாய் மாத்திரமல்ல மிகவும் நன்றாய் மாற்ற அவர் நல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே ஒழுங்கின்மையாக இருக்கிறார்கள், அநேகர் வெறுமையாக இருக்கிறார்கள். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய வெறுமை, கேட்டோன்னா எல்லாம் இருக்கிறது ஆனால் ஒரு பெரிய வெறுமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிற போது அவர்கள் இருளை விரும்புகிறார்கள், இருளில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் வெளிச்சத்தில் அவர்கள் வருவதற்கு விரும்புவதில்லை. அவர்கள் தனிமையில் இருக்க அநேக பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்கள் கூட அப்படி ஒருவேளை இருளை விரும்பலாம். இல்லை, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில வீடுகளுக்கு போகிற போது நல்ல வெளிச்சம் உள்ள
விளக்குகளை போட்டிருப்பார்கள். அந்த வீடு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். வர வர சில வீட்டுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி டிம் லைட்டில் இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பாரானால், நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இரவிற்குரியவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல. இருளிலே அநேக அவசியமற்ற காரியங்கள் இருக்கிறது. அவைகள் இருக்குமானார் இருளை நாம் விரும்பாதபடிக்கு வெளிச்சத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருளை குறித்து சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 104வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிற போது, இருளிலே காட்டு ஜீவன்கள் நடமாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் என்ன இருக்குது? காட்டு ஜீவன்கள் நடமாடும். இருளை குறித்து நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும், நாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். துன்மார்க்கருடைய பாதைகள் எப்படி இருக்கிறது? இருள்னு போடல, காரிருளை போன்றிருக்கிறது. அவர்கள் போகிற வழி என்னதென்று சொல்லி அவர்கள் அறிவதில்லை. காரணம் என்ன? அவர்களிடத்தில் வெளிச்சம் இல்லை. துன்மார்க்கம் பண்ணுகிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் இருளிலே இருக்க விரும்புகிறார்கள். எப்படி அந்த பூமி இருள் இருந்ததோ அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலே இருள் ஆளுகை செய்கிறது. அதை இயேசுவாகிய வெளிச்சம் இன்றைக்கு மாற்ற போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இருளை குறித்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 24 அதனுடைய 13 16 வசனங்கள் வரையிலும் வாசிக்க கேட்போம். அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான். விவசாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணமாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. சில மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள், இருளிலே இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நன்றாய் இல்லாததை குறித்ததற்கான அறிவில்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த இருளை அவர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிற கூட்டங்கள் இருளிலே இருக்கிறார்கள். சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இருளிலே பலவிதமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இருளிலே சில வீடுகளை கண்ணமிட்டு திருட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் நினைத்து கொண்டிருக்கிறான். இருளிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களும் அப்படிப்பட்ட எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஷார்ட்கட்ல பிளஸ்ஸிங் வந்துருமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இருளில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இருளை குறித்து 91வது சங்கீதம் அதனுடைய 5-6 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. 91:5-6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, இருளிலே கொள்ளை நோய் நடமாடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அநேக வியாதிகள் இருளிலே பரவிக்கொண்டிருக்கிறது. நிறைய வார்த்தைகள் இருளை குறித்து இருக்கிறது. இருள் நமக்கு அவசியமானது அல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை இருளை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை 19-20 வாசிப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையிலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியில் அந்தகாரப்பட்டு, இருள் வெளியே மட்டும் இல்லை,
தங்களுடைய இருதயத்திலே புத்தியில ஒரு அந்தகாரம் இருக்குமானால் அது ஒரு பெரிய இருளாக இருக்கிறது. அநேக பாவ காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் அறியாமையாகிய இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி இந்த ஜெனசிஸ் 1:2ல the earth was void, formless in the darkness அந்த மாதிரி இருந்ததோ, கர்த்தர் சிலருடைய வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு இருளாக இருக்கிறது, என் வாழ்க்கை நன்றாக இல்லை, வெறுமையாக இருக்கிறது என்று நினைப்பீர்களானால் அந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இருளாய் இருந்த, வெறுமையாக இருந்த அந்த உலகத்தை கர்த்தர் இவ்வளவு அழகாக, மிகவும் நன்றாயிருந்தது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கொண்டு வருவதற்கு காரணம் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள், பாவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். ஒருவேளை அநேக காரியங்கள் அவர்களுக்கு நன்மை போல் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஒரு பெரிய வெறுமை இருக்குமானால் அவர்கள் அந்த பூமி எப்படி இருந்ததோ அப்படி இருக்கிறார்கள். ஆனால் விலை மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்து, அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற போது ஒரு பெரிய நிறைவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை குறித்து சில வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போமானால், யோவான் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த 4வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவாகிய ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற போது நம்முடைய இருளான அனுபவங்கள் எல்லாவற்றையும் அந்த ஒளி மாற்றி போடும். 5வது வசனம் சொல்லுகிற அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருளையும் மாற்றத்தக்கதான ஒரு பெரிய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மத்தேயு 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மரண வாசல்களின் திசையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி 4:15 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம் இருளிலே இருந்தது, ஒரு பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொன்னவைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயால 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைகளை ஏற்கனவே பல 100 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதினது மாத்திரமல்ல, இந்த உலகம் இருளாக இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகத்தை அவர் ஆச்சரியமாய் மாற்றினார். நல்ல ஒரு ஆமென் எதிர்பார்த்தேன், நல்ல ஒரு அல்லேலூயா எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை அழகாக மாற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுப்போமானால் நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும் அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் வெளிச்சம் என்பதற்கு இன்னொரு அழகான வார்த்தையை பவுலை கொண்டு கொலோசியருக்கு எழுதுகிற போது அதனுடைய 13, 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1:13 16வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்.
குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெனவும் சிருஷ்டிக்கப்பட்டது. பவுல் மிக அழகாக இதை எழுதியிருக்கிறார். 13வது வசனத்தை நீங்கள் யாவரும் வேத புத்தகத்தை திறந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை இந்த ஆச்சரியமான ஒளிக்கு நேராக நடத்தின ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், என்னென்ன காரியங்களை நீங்கள் தரிசிக்கிறீர்களோ, தரிசிக்க போகிறீர்களோ, அவைகள் எல்லாம் இயேசுவாகிய வெளிச்சத்தின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே நல்ல வாய்களை திறந்து இயேசு என்று சொல்வோம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சொல்வோம். சிங்கத்தின் கெபீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம். கரங்களை உயர்த்தி அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை, இயேசுவே உம் நாமமே. Lift up his name. உடைய வெறுமை மாறும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் உங்க நாமம். அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ஹல்லேலூயா. ஷபோரோதோரோபோ லிகாராபாஷேதேரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, பின்னாடி எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடு
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவாகிய வெளிச்சம் சகலத்தையும் சிருஷ்டித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் இன்றைக்கு குறைவாக இருக்கிறதோ, இருளாக இருக்கிறதோ, வெறுமையாக இருக்கிறதோ, அந்தகாரமாக இருக்கிறதோ, அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால்தான் அதை பிதாவானவர் பார்க்கிற போது அது மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவைகள் சிறப்பாயிருப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவாகிய ஒளி. ஒருமுறை கூட அந்த கொலோசியர் 1:16 நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் பிதாவானவர் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிப்பது அதிக நிச்சயம் பிரியமானவர்களே. இன்னும் ஒரு வார்த்தை அதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையோ அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஹல்லேலூயா. இயேசுதான் அந்த ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். இருளில் இருக்கிற போது நமக்கே தெரியாம நிறைய தப்பு நடந்துரும். தெரியாம கூட தவறு நடந்துரும். எங்க நடக்கும்? இருள் இருக்கிற போது. அதே நேரம் வெளிச்சம் இருக்குமானால், வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து இருக்குமானால் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது எத்தனை பாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை அந்த 1:31 படி நன்றாயிருப்பதற்கு காரணம் ஒரு 3 காரணங்களை சொல்லி நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆதியாகமம் 1:16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 4வது நாளிலே 1வது நாளிலே ஒரு வெளிச்சத்தை படைத்து விட்டார். நீங்கள் ரொம்ப சிலர் யோசிக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், 4வது நாள் தானே சூரியனை படைச்சாரு, அப்போ எப்படி 1வது நாள் வெளிச்சம் இருக்கும்? அதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு அல்லையில சொல்லுங்க. அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆண்டவர் முதல் 3 நாட்கள் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார். என்னதை படைச்சார்? முதல்ல வெளிச்சம் என்கிற காரியத்தை படைத்தார். 2வது நாளில் ஆகாய விரிவை படைத்தார், தண்ணீரை பிரித்தார். 3 நாட்கள் சூழ்நிலைகளை படைத்தார். 4, 5, 6 நாட்களிலே அதற்குரிய காரியங்களை படைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான். ஆனால் அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் நம்முடைய சிந்தனைகளுக்கு மேலான தெய்வமாக இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்து ஆண்டவரை கண்டுபிடிச்சுக்கிடவே முடியாது. அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகையினால் தான் 2 பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிற கிருபை ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் தகுதியற்றவர்கள், தேடி ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாதவர்கள். நம்மை தேடி அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் நன்றாய் மாற்றுவதற்கு இந்த 16வது வசனத்தில் 3 வெளிச்சத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். 1 பெரிய வெளிச்சம், அல்லேலூயா. 2 சிறிய வெளிச்சம், 3வது நட்சத்திரங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். பெரிய வெளிச்சம் சூரியனை காட்டுகிறது, அல்லேலூயா.
சின்ன வெளிச்சம் சந்திரனை காட்டுகிறது, மூன்றாவது நட்சத்திரங்களை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த பெரிய வெளிச்சம் ஆகிய சூரியன் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மணவாளன் என்று சொல்லி சங்கீதம் 19 நீங்கள் அதனுடைய 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சூரியனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மணவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசுவாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்குமானால், அந்த மணவாளன் நம்மோடு கூட இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 17 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவர்களை விசேஷமாக சில சீஷர்களை கூட்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலைக்கு சென்ற காரியத்தை நாம் பார்க்கிற போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பிரியமானவர்களே, அப்படியானால் அந்த சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வெளிச்சத்தில் நாம் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மிகவும் நன்றானதாக மாற்றுகிறார். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற நம்மேல் நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து உதிப்பார். நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம். அந்த சூரிய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம அப்படியே ஒரு மாதிரி மெலிஞ்சு தொலிஞ்சு இருக்க மாட்டோம். நம்ம எப்படி இருப்போம்? பிரதருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. கொளுத்த கன்றுகளை போல நாங்கள் வளருவோம். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த பிரகாசத்திற்கு கீழ் நாம் இருப்போமானால், அந்த வெளிச்சத்திற்கு கீழ் நாம் இருப்போமானால் ஒரு விசேஷித்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அந்த சூரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. 2வது ஆண்டவர் சந்திரனை படைத்தார். ஹல்லேலூயா. சந்திரனை குறித்து நாம் பார்க்கிற போது சந்திரன் தானாக வெளிச்சத்தை தருவதில்லை. சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சந்திரன் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டிலே ஒரு மிக அழகான ஒரு வசனம் இருக்கிறது. உன்னத பாட்டு 6:10 நாம் வாசிப்போமானால் 6:10. சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படைகளைப் போல் கொடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மணவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திரனை போல் அழகும். அந்த மணவாட்டி அழகுள்ளவளாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சபையிலே வருகிறோம். கர்த்தர் எப்படி சூரியனுக்கு கீழ் இருக்கிற போது கொளுத்த கன்றுகளைப் போல் வளருகிறோமோ, அதே போல நம் சபை கூடி வருகிற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் முன்னேற்றத்தை கட்டளையிடுகிறார். சிலர் நம்ம நினைக்கிறோம் எதுக்கு வாரோம் அப்படின்னு கூட சிலர் நினைப்பார்கள். ஆனால் இதில் வந்து வளர்ச்சியை பார்க்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் சபையை அல்ல தட்டுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற போது நமக்கே தெரியாமல் சில முன்னேற்றங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா.
அந்த வெளிச்சம் படுகிற போது ஒரு வளர்ச்சி எப்படி செடிகளுக்கு கனிகளுக்கு உண்டாகிறதோ அதே போல சூரிய பிரகாசமாகி இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தருகிறது. சந்திரனுடைய வெளிச்சம் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 72 அதனுடைய 7வது வசனத்திலே இப்படி சொல்ல நான் வாசிக்கிறேன். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்ம இருப்போம்னா நம்மை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்மை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, சந்திரனாகிய சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எப்படி இருக்கும்? மிகுந்த சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் இயேசு வருகிறார் என்று சொல்லி அநேக ஊழியங்கள் பல திட்டங்களை செஞ்சுட்டாங்க. இயேசு வந்துட்டார்னா சபையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சபை ஆண்டவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அந்த சபையில் ஒரு பெரிய மிகுந்த சமாதானம் இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்திலே, ஆண்டவருடைய போதனைகளை கேட்கிற போது, கர்த்தர் இந்த வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட மிக வித்தியாசமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதில் மிகுந்த சமாதானம் இருக்கிறது. எப்படி பூமியை பார்க்கிற போது அது மிகவும் நன்றாக இருந்ததோ, நாம் சந்திரனாகிய வெளிச்சமாகிய சபைக்குள்ளே வருகிற போது நம்முடைய சமாதானம் மிகுதியாக இருக்கும். 119 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. சபையிலே வேதம் இருக்கிறது, சபையிலே வேத வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு இணையாக ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த சமாதானத்தை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல, எப்படி அந்த வெளிச்சத்திலே செடிகள் வளர்கிறதோ, பூக்கள் மலர்கிறதோ, கனிகள் மிகுந்த ஒரு சுவை நிறைந்த காரியத்தை கொண்டு வருகிறதோ, அதே போல அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற போது, சபையில் இருக்கிற போது அந்த வெளிச்சம் ஆகிய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வீசுகிற போது நம்முடைய வாழ்க்கை சுவை நிறைந்ததாய் மாறுகிறது. ஒருவேளை டேஸ்ட் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சபைக்குள்ளே வருகிற போது தாவீதை போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து ஆண்டவரை ஆராதிப்பீர்கள். அல்லேலூயா. சில நேரம் ஆராதனை நடத்துகிறவங்க பாடுங்க பாடுங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, இங்கேயே வச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறது. இவங்க பாடாமல் இருந்தோடனே இவங்க பாடுறது. இவங்க ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ருசித்து பார்த்து ஆராதிக்கிற போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். நல்ல கையை தட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஆண்டவரை பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தான் சொன்னாங்க. என்ன வந்துச்சு? ஒரு பெரிய தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சபையிலே கர்த்தரை ருசித்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது என்று சொல்லப்படும். நாம் ஒருமனப்பட்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம் சபை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதை குறித்து ஒரு வசனம், எப்படி அந்த கனிகள் அந்த வெளிச்சத்திலே மிகவும் சுவை உள்ளதாய் மாறுகிறது என்பதற்கு உபாகமம் 33 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. சூரியன் பக்குவப்படுத்துகிறது. ஒரு கனியை அருமையான கனியாய் மாற்றுவதற்கு சூரிய வெளிச்சம் அந்த கனியை பக்குவப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதே போல சூரிய வெளிச்சம் மாத்திரமில்ல, சந்திரனாகிய சபையின் வெளிச்சம் வருகிற போது சந்திரன் பக்குவப்படுத்துவது அருமையான பலன்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிற போது கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் வருகிற போது வெறுமை, இருள், அந்தகாரம் மாறி மிகவும் நன்றாக இருக்கிறது என்கிற அனுபவத்திற்கு நேராக, மிகுந்த சந்தோஷத்திற்கு சமாதானத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், வெளிச்சத்தை ஆண்டவர் உருவாக்கினார். வெளிச்சம் இயேசு கிறிஸ்து.
ரெண்டாவது சொன்னேன், சூரியனை, பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். இந்த சூரியன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மூன்றாவது, சந்திரனாகிய சபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அந்நிய தேசத்துல ஆண்டவர் இப்படி ஒரு நல்ல சபையை தந்ததை நினைத்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உபதேசங்களை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்திரன் கனியை பக்குவப்படுத்துவது போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஆண்டவர் என்னத்தை படைச்சாரு? நட்சத்திரங்களை அவர் படைத்தார். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கிற போது நீங்க நினைக்கலாம், அதை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது, சின்ன சின்னதா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்க டிராவல் பண்ணி நம்ம போமான்னு தெரியல, ஆனால் பார்க்குற போது சூரியனோட அது ரொம்ப பெருசா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மிகவும் தூரத்தில் இருக்கிறது. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது. ஒரே சூரியனை போல சந்திரனை போல இல்லை. நட்சத்திரங்களை குறித்து ஆராய்கிறவர்கள் அதை பார்த்து மிகவும் அசந்து போகிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் வித்தியாசம் உள்ளதாகவும் அழகானவைகளாகவும் தனித்தன்மை உடையவைகளாகவும் இருக்கிறது. ஆண்டவர் அதை படைத்திருக்கிறார். அதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நட்சத்திரத்தை குறித்து தானியேல் அதனுடைய கடைசி அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற போது 12:3 வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். நம்ம சில நேரம் டிவியில் அவர் ஸ்டார் இவர் ஸ்டார்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சில ஜனங்களை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை அந்த ஒளியாகி இயேசுவினிடத்தில் கொண்டு வருவீர்களானால் நீங்கள் தான் நட்சத்திரம். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 நாம் வாசிக்கிறோம், நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசம் உள்ளவைகளாக இருக்கிறது. உங்களுடைய அழைப்பு எனக்கு இல்லை, எனக்கு அழைப்பு உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ரேகை மாத்திரமல்ல, கண்களில் உள்ள ரெக்டினாவை மாத்திரமல்ல, மகிமை வேறே. கர்த்தர் மகிமையை தந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே. நட்சத்திரங்களாய் மாற்றி இருக்கிறார். அந்தகாரத்திலிருந்த நம்மை அநேகருக்கு நீதியின் பாதையை காட்டுகிற ஒரு நட்சத்திரமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பிரியமானவர்களே, ஆண்டவரை குறித்து அறிவது மாத்திரமல்ல, சபைக்கு வருவது மாத்திரமல்ல, அநேகரை இந்த நீதியின் பாதையிலே நீங்கள் நடத்த வேண்டும். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு செல்லுகிற போது ஆண்டவர் இந்த கேள்வி கேட்க மாட்டார், எவ்வளோ பணம் சம்பாதிச்சேன்னு கேட்க மாட்டார். என்ன கேட்பாரு? எத்தனை ஆத்துமாக்களை சுதந்தரித்து கொண்டாய் என்று கேட்பார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை தருகிற போது அநேக ஆத்துமாக்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே அநேகரை நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஒரு கடற்கரையின் பக்கத்திலே ஒரு கடலை குறித்து அநேக அறிவுள்ள ஒரு வயதான மனிதனிடத்திலே ஒரு ஊழியக்காரர் பேசி கொண்டிருந்தாராம். அந்த ஊழியக்காரர் கேட்டாராம், நீங்கள் கடலுக்குள்ளே எவ்வளவு தூரம் போயிருக்கீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், டெய்லி நான் கடலுக்குள்ளே தானே போகிறேன், பல 100 கிலோமீட்டர் நான் கடலுக்குள்ளே போயிருக்கிறேன். எப்படி இருக்கும் கடலுக்குள்ளே என்று சொல்லுகிற போது அந்த மீனவர், அடிக்கடி அந்த கடலிலே பழக்கம் உள்ளவர் சொன்னாராம், நம் கடலுக்குள்ளே முதல்ல உள்ளே போகிற போது அலைகளை பார்த்து பயமாக இருக்கும், ஆனால் அந்த அலைகளை தாண்டி போகிற போது மிகவும் அமைதல் இருக்கும் என்று சொன்னாராம். உள்ளே போகிற போது எப்படி நீங்கள் திரும்ப இந்த கடலுக்கு, இந்த கரைக்கு நேராக நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டபோது, இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அந்த லைட் ஹவுஸ் இருக்குது, ஆனால் என்னுடைய சிறு பிராயத்திலே நான் கடலுக்குள்ளே போகிற போது அப்படியே இந்த பட்டணம் எல்லாம் உயர்ந்து தெரியுமா, அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் உயர்ந்து தெரியுமா, கொஞ்சம் தூரம் கூட போகிற போது மலைகள் தெரியுமா, அதுக்கு பிறகு பார்த்தா ஒன்றுமே தெரியாதான். உடனே இவர் கேட்டார், ஒன்றுமே தெரியாதுன்னா நீங்கள் எப்படி திரும்ப வர முடியும் என்று கேட்டபோது, நாங்கள் நட்சத்திரத்தை பார்த்து சரியான பாதைக்கு நேராக வருவோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா.
இந்த உலகத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்குகிற போது அலைகளை பார்த்து நாம் சில நேரங்களில் பயப்படுறோம். ஆனால் அந்த அலைகளை தாண்டி உள்ள போயிட்டோன்னு வைங்க, ஒரு பெரிய அமைதல் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த மீனவர் சொன்னாராம், கடலின் ஆழங்களிலே ஆச்சரியங்கள் இருக்கிறது என்று சொன்னாராம். அல்லேலூயா. அதே போல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க ஆழத்திற்குள்ளே போகிற போது ஆச்சரியங்களை கண்டுகொள்வீர்கள். எப்படி அந்த மனிதன் நட்சத்திரத்தை பார்த்து சரியான கரைக்கு திரும்பி வருகிறானோ, அதே போல என்னுடைய சாட்சி ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் வந்த போதும் கர்த்தருக்காக அவர் நின்றபடியினாலே இன்றைக்கு ஆச்சரியமான காரியங்களை இயேசு இவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்கிற சாட்சி அநேகரை சரியான பாதைக்கு நேராக நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். அநேகர் இந்த உலகத்தில் எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை அவர்களை சரியான கரைக்கு நேராக நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய தகப்பனார் ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடலின் வரிகள் சொல்கிற, 4 திசைகளில் நான் செல்லும் பாதையை நான் அறியேன் இயேசுவே, நீர் அந்தன் கப்பலில் மாலுமியாக இருப்பீரானால் நான் சரியான பாதைக்கு சரியான திசைக்கு நான் வந்து சேருவேன். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமாக இருக்கிறார். நம்மை ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் மகிமையை தந்திருக்கிறார். நம்முடைய மகிமையே வேற. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அது இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத மகிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பிலிப்பியர் 2:13-14 நாம் வாசிப்போமானால், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கியிருக்கிறார். நாம் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வீணான ஓட்டம் அல்ல. அநேகருக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எபேசியர் 5:8 வாசிப்போம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படி அந்த நட்சத்திரத்துக்கு வெளிச்சம் இருக்குதோ, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்தகாரத்தில் இருந்த நம்மை வெளிச்சமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? இங்க வந்த பிறகு இருளின் பிள்ளைகளை போல நிறைய பேர் நடந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இருளான அனுபவங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவசியமற்ற காரியங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படி இயேசு ஒரு வெளிச்சமாக இருக்கிறாரோ, அவருடைய தன்மைகளை உடைய நாம் அவரை போல நாம் மாற வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் இந்த உலகம் இருளாக அந்தகாரமாக இருந்த உலகத்தை, அந்த கடைசி வார்த்தையில ஆண்டவர் அந்த உலகத்தை பார்க்கிற போது அது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொன்னாரோ, உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நிறுத்தி நிதானித்து பாருங்கள். இயேசுவாகிய சூரிய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், சந்திரனுடைய சபையினுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் அநேகருக்கு நட்சத்திரங்களாக இருப்பீர்கள். அநேகரை இந்த நீதியின் பாதையில் நடத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியில் நிறைந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா இருளின் தன்மைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். ஒருவேளை துயரத்தோடு துன்பத்தோடு அநேக காரியங்களில் கவலையோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால்,
இயேசுவாகிய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவாகிய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எல்லாரும் சொல்லும், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கடைசியா 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல செய்தி கேட்டோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து இருக்கிற அந்தகாரத்தில் இருந்த நம்மை, மரண இருளில் இருந்த நம்மை, நரகத்துக்கு நியமித்திருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, நம்மை வாழ்க்கையில் வெளிச்சம் காட்டும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நட்சத்திரங்களை போல நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் ஆண்டவருக்காக நம்ம சாட்சி உள்ள எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும். ஆமென். என்னன்னு சொன்னாங்க, நாம் சந்திரனை போல இருக்க வேண்டும் என்று. நீங்கள் கூட வந்திருக்கிறீங்க எல்லாரும் அந்த சந்திரனை போல நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம் நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டவரை துதிக்க, அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, அவருடைய வசனங்களை கேட்க, நம்ம சபைக்கு வரும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வர, அது பெரிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆராதிக்கும் போது, வசனங்களை கேட்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆற்றுகிறார், தேற்றுகிறார், கவலை போக்குகிறார், நம்ம ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் விசுவாசிகளாக உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறோம் அங்கெல்லாம் ஆண்டவருக்கு நட்சத்திரங்களை போல சாட்சி சொல்ல பிள்ளையாற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த இருள் சூழ்ந்த இந்த லோகத்திலே நமக்கு அநேக பாடுகள், கஷ்டங்கள் வருந்தான். நமக்காக ஒரு நீதியின் சூரியன் உனக்கு உண்டு. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை அனுப்புவார். நம்முடைய கவலைகள் தீரும், தேவைகள் சந்திக்கப்படும், சரீரத்தில் சுகம் கிடைக்கும். நான் பாஸ்டருடைய அப்பா எழுதின ஒரு பாடல், அதை நான் பாடுவோம். இது டி மேஜர். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே.
பாடலிலே வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சூரியனாகிய இயேசுவை சொந்தத்தை ஏற்றுக்கொண்டு விதமாக சபையில் நம்ம சந்திரனை போல இருந்து வாழ்க்கையில் நம்ம நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும் போது ஒரு நாளையில் நம்ம பரலோகத்தில் போவோம். அருமையான சகோதரி லிசி தாசையாண்டவர்கள் ஒரு கட்டின பாடல், அவள் இறந்து விட்டார்கள். இப்போ ரீசெண்டாக அருமையாக அவளுக்கு கொடுத்த அந்த தரிசனத்துக்காக வசனத்துக்காக நான் தேவனை சோதரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு இருக்கும் பரம்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய பாதை விளைக்கிறோம். இருளில் அந்த காலத்திலும் நரகத்துக்கு நீக்கப்பட்ட எதங்களை நீ உறுப்பிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில் நீ வெளிச்சம் தரும்படியாக உடைய சரளகுமார இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களை நீதாமே உலகத்தில் நட்சத்திரங்களை போல நீ வைத்திருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே இந்த நல்ல சபை கூடல நீ தந்திர சோத்திரம். இதனால் வந்தல்ல ஒவ்வொருவரையும் மிக நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்துக்காக வந்தார்களோ அவர்களுடைய கவலைகள், பாரங்கள், தேவைகள் எல்லாம் நீ சந்தித்து அனுப்பும். ஆண்டவரே அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையிலே நீர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை ஒருத்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பும். நல்ல சுகபேலஜினை தாரும், சமாதானத்தை தாரும், ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு நாமத்தினால பிதாவே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.